Today discuss about acid, base, salt. அதாவது அமிலம், காரம், உப்பு பார்க்கலாம். ஆசிட் ப்ரெசன்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அயன். டேஸ்ட் பார்த்தோன்னா சோர், புளிப்புத்தன்மை உடையது ஆசிட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வினிகர், கிரேப் ஃப்ரூட், அப்புறம் ஜூஸ்லாம். இது வந்து பார்த்தோன்னா ஹார்ம்லெஸ், தீங்கு விளைவிக்க முடியாதது. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக புளிப்பு சுவை, சோர் டேஸ்ட் இருக்கக்கூடியது. கரோசிவ் நேச்சர்னால் துருப்பிடித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஹார்ம் ஸ்கின் அண்ட் மெட்டல், அதாவது லெபார்ட்டரியில் இருக்கக்கூடிய ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, சல்ஃபூரிக் ஆசிட். இது வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதாவது வந்து அதிக அடர்வு மிக்க கந்தக அமிலம், அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய தோல் இருக்குங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஓட்டப்போட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் வந்து புரோட்டான் டோனர், புரோட்டானை கொடுக்கக்கூடியது. பிஹெச், அதாவது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனில் பிஹெச் வந்து பார்த்தா லெஸ் தென் 7 இருக்கிறது. இது வந்து கலர்லெஸ் வென் டிசால்வ், நிறம் கிடையாது, டிசால்வ் கரையும் தன்மை கொடுது. ப்ளூ லிட்மஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியாக மாறும் பார்த்தீங்கன்னா, ப்ளூ லிட்மஸ் பேப்பரில் இன்ட்டு ரெட்னா மாறக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுக்கப்புறம் காரம், பேஸ் வந்து ப்ரெசன்ட் வந்து நெகட்டிவ் அயான், அது வந்து ஆசிட் வந்து பாசிட்டிவ் அயான். இது வந்து டேஸ்ட்டு, சுவை வந்து பிட்டர், டேஸ்டி, வெரி ஸ்லீப்பரி, அதாவது வந்து கொஞ்சம் காரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். கரோசிவ் ஆம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கூடாது, அதாவது வந்து அரிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. மெட்டல்ஸ் அண்ட் லெபார்ட்டரிஸ், இது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, NH4OH. இது வந்து புரோட்டான் அக்செப்டர், அதாவது புரோட்டான் டோனர். பிஹெச் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7, அதிகமாக இருக்கும். கிரேட்டர் தென் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு காரம், பேஸ். இந்த மேக் சொல்யூஷன் டர்ன் பிங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக வென் டிசால்வ் ஆகும்போது, கரையும் தன்மையும் போது. ரெட் லிட்மஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ப்ளூவாக கன்வெர்ட் ஆகும், நீல நிறமாக மாறும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கும் ஆசிடுக்கும், அது வந்து பேஸுக்கும் பார்க்குறோம். சரியா? அதுக்கப்புறம் சால்ட் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, இது வந்து போத் ஆசிட் அண்ட் பேஸ் வித்து மிக்ஸ்டு டுகெதர் ஆர் நேச்சுரலைசஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காரமும் அமிலமும் இரண்டும் சேர்ந்து ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய நியூட்ரல் சமபங்கு இருக்கக்கூடியது. நெகட்டிவ் அயான் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா H2, பாசிட்டிவ் அயான் H+. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் NaCl இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் CH+ அயான், இது வந்து சப்ஸ்டன்ஸ் தட் ரிலீஸ் H+ அயான் வென் டிசால்வ் இன் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா எதோ நீரில் வந்து டிசால்வ் ஆகக்கூடியது. ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் மெட்டல், அதாவது வந்து மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா என்னவாகும், ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸை உண்டு பண்ணும். இது வந்து OH அயான், சப்ஸ்டன்ஸ் தட் ரிலீஸ் OH அயான் வென் டிசால்வ் இன் H2O, நோ ரியாக்ஷன் மெட்டல். இது வந்து மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தில் எதுவும் இல்லை. சால்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபார்ம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன். இது வந்து ஆசிட் பேஸு, டேஸ்ட் வந்து டேஸ்ட்லெஸ்ஸு, மீனி வேரி வித்தியாசப்படுது. லிட்மஸ் பேப்பரில் டஸ் நாட் சேஞ்ச். லிட்மஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆசிட் பேஸில் இருக்கக்கூடியது மெட்டல் பார்த்தோம், இது வந்து சால்ட்டில் பார்க்கணும். இது பிஹெச் வந்து பார்த்தா நியூட்ரல், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இது மெட்டல் வந்து நோ டைரெக்டாக இன்வால்வ் ஆகுது, அதை வந்து நேரடியாக வினை புரியாது. சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் நைட்ரேட்டு, கால்சியம் கார்பனேட். அப்புறம் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன். HCl வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடு, NOH பேஸு. இது ரெண்டும் ஒன்றும்போது NaCl பாருங்கள் வாட்டர் H2O மாறும். சரிங்களா? இது உப்பு. அப்புறம் மெட்டல் எப்படி ஆகுது பாருங்கள், ஆசிட் 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஜிங்க், அதாவது ZN மெட்டல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், அதாவது ஜிங்க் சல்ஃபேட், ஜிங்க் குளோரைடு. அப்புறம் வந்து ஹைட்ரஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகும், மாறுபடும் மெட்டல்னால் உலோகத்தில். அப்புறம் கார்பனேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம், 2 மூலக்கூறு ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, கார்பனேட்டு CaCO3 கார்பனேட்டு, சால்ட்டு குளோரஸ் CaCl2, அதாவது வந்து சால்ட் இருக்குல்ல, கால்சியம் குளோரைடு. அப்புறம் வந்து வாட்டராக கன்வெர்ட்டாக மாறும். அப்புறம்
டிசோசியேஷன்னா எது செயல்படும் தன்மையில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு நான் பார்ப்போம். இதில் கம்ப்ளீட்லி டிசோசியேட் இன் வாட்டர் releasing in a high concentration of hydrogen ion resulting in highly acidic solution. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் வந்து வலிமை மிகுந்த அமிலத்தன்மை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட வினை புரிந்து அது அதிக மூலக்கூறு உள்ள ஹைட்ரஜன் அயான்களை வந்து பார்த்தோன்னா வெளிப்படணும். அப்போ வந்து ஆசிட் சொல்யூஷன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மை. ஏன்னா இதை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம நம்ம பண்ணுவோம். ஆனால் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், HNO3. ஆசிடோட pH வேல்யூ வந்து லெசன், அதாவது இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா H+ அயான். H+ அயானோட ஹைட்ரஜன் அயான் வந்து இருக்கும். டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் அயான். அதுக்கப்புறம் வீக் ஆசிட் partially dissociate, partiallyனா பகுதி அளவு, ரிலீசிங் ஃபீவர் ஹைட்ரஜன் அயான் இன்டு சொல்யூஷன், ஹைட்ரஜன் அயானில் சொல்யூஷன் ஆகக்கூடியது. pH ஸ்கேல் வந்து நியூட்ரல். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். pH ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா 1 to 4 ஸ்கேல் எப்படி இருக்குன்றது. அசிடிக் நேச்சுரல் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ், இங்கே வந்து 7, 6, 5, 4 அப்படி இருக்குது. அப்புறம் பேசிக் நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பார்த்தோன்னா OH அயான் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஹைட்ராக்ஸ் அயான், டிக்ரீஸ் H+ அயான். அதாவது வந்து பார்த்தோன்னா வீக் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பேஸ் காரத்தன்மை, fully dissociate in water releasing large number of hydroxyl ion making the solution highly basic. இது வந்து பார்த்தீங்கன்னா highly basic. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசோசியேஷன் ஆகக்கூடியது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ராக்சைல் அயான்களோட வினைபுரியும் தன்மை. இதனுடைய பேஸோட வேல்யூ லெஸ்ஸன், அது வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இது ஆசிட் H+ OH பேஸ் ரெண்டும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் வீக் பேஸ் குறைவான தன்மை கொண்டது. டிசோசியேஷன் பார்ஷியலி டிசோசியேஷன் ப்ரொடியூசிங் ஃபீவர் ஹைட்ராக்சைல் அயான் சொல்யூஷன் வந்து NH3. ஆசிட்டில் பாருங்கள், ஆசிட் பேஸில் எப்படி ரியாக்ஷன். ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஹைட்ராக்சைல் அயான், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன். அப்புறம் ஹைட்ரோனியம் வந்து பார்த்திங்கன்னா அயான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா H+ OH- மாறுது. அப்புறம் இந்த வாட்டரில் H+ H2O வந்து பார்த்தோன்னா H2Oவாக வருது. இதில் H3Oன்றது ஹைட்ரோனியம் அயான்னு சொல்லுவாங்க, H3O +. இப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2 பியூர் வாட்டரில் பொறுத்தவரை நியூட்ரலாக இருக்கும். pH பொறுத்தவரை H+ நம்பர் OH- ரெண்டும் ஒன்றா இருக்கும். ஹைட்ராக்சில் அயான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது. இப்போ மெஷரிங் ஸ்ட்ரென்த்து ஆஃப் த ஆசிட் பேஸ் சொல்யூஷன், pH ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4. 7 வந்து நியூட்ரல் வந்து பியூர் வாட்டர், லெஸ்ஸன் வந்து 7 ஆசிடிக் சொல்யூஷன், கிரேட்டர் தென். அதுக்கப்புறம் வந்து 7 இண்டிகேட் பேஸ் சொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கக்கூடியது, பேசிக்காக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்க, க்ளோஸர் pH வேல்யூ வந்து 14 வரையும் இருக்குது. pH ஸ்கேல் மெஷரிங் வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், அதாவது வந்து ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன். pOH சொல்யூஷன் வந்து பார்த்தா யூஸ் அல்கலினிட்டி ஆஃப் த சொல்யூஷன். த லோயர் pOH மீன்ஸ் ஸ்ட்ராங் பேஸ், அதாவது லோயர் pOH வந்து ஸ்ட்ராங் அதிகமான காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா H+ அயான் அண்ட் அசிடிக் சொல்யூஷன் அல்லது OH அயன்ஸ் இன் ஏ பேசிக் சொல்யூஷன் ஆல்சோ இண்டிகேட் த ஸ்ட்ரென்த். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில் ஹைட்ரஜன் அயானையும் ஹைட்ராக்சல் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஸ்ட்ராங் ஆசிடா அல்லது வீக் ஆசிட் அல்லது ஸ்ட்ராங் பேஸா அல்லது வீக் பேஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதிக காரத்தன்மை கொண்டது குறைந்த காரத்தன்மை கொண்டதா எப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் எப்படி உண்டு அதுனா சால்ட் வந்து ப்ளஸ் வாட்டர், pH வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் வந்து பார்த்தோன்னா அசிடிக் சால்ட் வந்து லெஸ்ஸன் வந்து பார்த்தோன்னா வாட்டர். வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், பேசிக் சால்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் வாட்டர். அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வந்து H வந்து பார்த்தோன்னா NaCl H2O மாறுது. அப்புறம் Na சோடியம் குளோரைடு அக்வா வாட்டர்னு அர்த்தம் இல்லையா. 2H2O வந்து லிக்விட். இதில் வந்து பார்த்தோன்னா NaO சோடியம் அல்கலினிட்டியாக அக்வாட் எலக்ட்ரோலைட்ஸாக மாறும்போது H2O கேஸும் Cl2O கேஸும் கன்வெர்ட் ஆகுது. இது வந்து குளோரோ அல்கலின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்பாங்க. அப்புறம் ஆனோடு வந்து பார்த்தோன்னா Cl2NO சால்ட் வந்து எப்படி ஆகுதுமோ ஆனோடு கேத்தோடு.
இதில் வந்து Cl2 வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஸ்விம்மிங் பூலு, பிபிசி, டிஸ்இன்ஃபெக்ஷன், குளோரோஃப்ளோரோகார்பன், பெஸ்டிசைட், இதெல்லாம் வந்து Cl2 குளோரோஃப்ளோரோகார்பன். NO சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தோன்னா டீக்ரேடேசிங், அதாவது மெட்டல், சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, பேப்பர் மேக்கிங், ஆர்டிஃபிஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. H2 வந்து ஃபியூயல் யூஸ் வந்து பார்த்தோன்னா மார்கரைன், அமோனியம் ஃபார் ஃபெர்டிலைசன், அமோனியம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ளீச்சிங் போட்டுருங்க ஃபார் ப்ளீச்சிங் பர்பஸ் வந்து வருது. அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா க்ளீனிங் ஸ்டீல், அமோனியம் குளோரைட் வந்து பார்த்தோன்னா மெடிசன், காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே. தேங்க்யூ.